மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் இப்பொழுது 25 மாவட்டங்களுக்கு சென்று கள ஆய்வு செய்து முடித்திருக்கிறது. 26வது மாவட்டமாக கடலூர் மாவட்டத்தில் இன்று கள ஆய்வு செய்தோம். இங்கேயே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய இருக்கக்கூடிய ஹாலில் இன்றைக்கு இந்த கள ஆய்வு செய்து முடித்திருக்கிறோம். இப்பொழுது 25 மாவட்டங்களில் நான் கள ஆய்வு செய்ததில் 700க்கு மேலான கோரிக்கைகளில் 542க்கு மேலான கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு அங்காங்கே கள ஆய்விலேயே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திலேயே இதே கூட்ட அரங்கிலேயே நாங்கள் இதில் தீர்வு கண்டிருக்கிறோம். இப்பொழுது 26வது மாவட்டமாக கடலூர் மாவட்டத்தில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர்களுடைய உறுதுணையோடும் அத்துணை மாவட்ட நிர்வாகிகள் அரசு அதிகாரிகளோடு துணையோடு கள ஆய்வு செய்தோம். இந்த கள ஆய்வில் நாங்கள் கண்ட கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள், வகுப்பு நிலத்தை அபகரிக்கப்பட்டதும், தனியார்கள் ஆக்கிரமிப்பு செய்வதும், கல்லறை தோட்டத்தினுடைய சுற்றுச்சுவர் அமைப்பதும், கல்லறை தோட்டத்துக்கான இடம் பட்டா போட்டு கேட்பதும், சிலருடைய தனிப்பட்ட நபருடைய பட்டாக்களில் ஆக்கிரமிப்பு செய்வதும், முக்கியமாக கபர்ஸ்தான் கல்லறைகள் இவர்கள் கட்டுவதற்கு நில வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்றும், சில இடங்களில் தவறுதலாக இருக்கக்கூடிய அந்த பட்டா நிலங்களுடைய இருக்கக்கூடிய குறிப்புகள் தவறாக இருப்பதால் ஆலயங்களில் இருக்கக்கூடியது புறம்போக்காக இருந்தாலும் அதை பயன்படுத்துவதற்கு பல ஆண்டு காலமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் இருக்கிற இடங்களில் மசூதிகளில் இருக்கக்கூடிய தர்காக்கள் இருக்கக்கூடிய பாதை வழியை ஆக்கிரமிப்பு செய்வர்களை உடனடியாக இங்கேயே அரசு அதிகாரிகள் தாசில்தாரை வைத்து அதை அகற்றியிருக்கிறோம். அதுபோன்று இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த கட்டடத்தை அதில் தங்குவதற்கு தடையாக இருந்தது. அதற்கு வங்கி கடன் கொடுப்பதற்கு தடையாக இருந்தது, நிலுவையாக இருந்தது. அதற்கும் இங்கே இருக்கக்கூடிய லீட் பேங்க் ஆஃபீஸரை கூப்பிட்டு இங்கேயே அவர்கள் 3 பேரும் பயனாளிகளும் கட்டிடம் செய்தவர்களும் அந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்த அந்த கட்டிடத்தில் அந்த பயனாளிகள் தங்குவதற்கு உடனடியாக தீர்வு கண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் வந்ததில் 100% வந்ததில் 80%மான கோரிக்கைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு உரிமைகள், அவருடைய நலத்திட்டங்கள் விரைவிலே அவர் மக்களுக்கு போய் சேர வேண்டும், சேரவில்லை என்றால் அதை பற்றி ஆய்வு செய்து கள ஆய்வு செய்து அதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஆணையத்தை பணித்திருந்தார்கள். அதுபோன்று இந்த இடத்திலும் சிறப்பாக செயல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர், அவரோடு இருக்கக்கூடிய சார் ஆட்சியர், உதவி ஆட்சியர், துணை ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவருமே மிகவும் ஒத்துழைப்பு செய்து எங்களுக்கு சிறப்பாக ஆணையத்தை வழிநடத்தி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இது மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இங்கே வந்தோம், உடனடி தீர்வு பெற்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு இடத்தில் பஸ் வசதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு உடனேயே அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அது விரைவிலே அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற பல கோரிக்கைகளுக்கு நாங்கள் 80% கோரிக்கைகளுக்கு ஒரு தீர்வு இங்கேயே கண்டிருக்கிறோம். இதற்கு முக்கியமாக காரணமாக இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர், இருக்கக்கூடிய அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வகுப்பு வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து மாநில சிறுபான்மையினர் ஆணையம் அதனுடைய ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வந்தபோது நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். தொடர்ந்து மாநில சிறுபான்மையினர் ஆணையம் வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இதுவரைக்கும் வரல, சென்ட்ரலிருந்து வரல. ஆனால் இதில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர் இது பற்றிய கூட்டங்கள் நடத்துகிறார்களோ, அதுக்குரிய போராட்டம் நடத்துகிறார்களோ அதற்கு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் துணையாக இருக்கிறது.